ஹலோங்க, எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம இண்டோ கி ஜவானி அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போறோம். இந்து அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க ஒரு ஏர் ஹோஸ்டர். 26 வயசாகியும் ஒரு லவ் கூட சரியா அமையாம, முக்கியமா தன் லவ்வரால ஏமாற்றப்பட்டு இன்னமும் ஒரு கன்னி பொண்ணாவே தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அப்படி அவங்க ஃப்ரெண்டு பேச்சை கேட்டுக்கிட்டு தன்னோட போன்ல ஒரு ஆப்பை ஏத்தி அந்த ஆப் மூலமா ஒரு பையனை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அப்படி ஒரு இரவுல அந்த வீட்டுக்கு வர பையன் ஒரு மர்ம நபரா இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் இவன் கால்பாயா இல்லனா தீவிரவாதியா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட அப்படி அங்க என்ன நடக்குது, நம்ம ஹீரோயின் ராத்திரி எதுக்காக அந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, அங்க நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்ல என்ன அப்படின்றதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த கதையில பார்க்க போறோம். சோ இந்த படம் ஒரு பெரியவங்களுக்கான படங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு பாருங்க. அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்ன லைக்கோட இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை தி வே, நான் கவின். நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. ஒரு பொண்ணு அழகா இருந்தா அந்த பொண்ணை இந்த சமூகம் எப்படி எல்லாம் பாப்பாங்க அப்படின்றதுதான் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. முக்கியமா நீ இந்த மொழிக்காரன், நீ இந்த மதத்துக்காரன்னு சொல்லியே நீ கெட்டவன் அப்படின்னு நினைக்க கூடாது. டோன்ட் ஜட்ஜ் a book by its coverன்ற ஒரு பயங்கரமான மெசேஜையும் இந்த படத்தோட முடிவுல சொல்லியிருப்பாங்க. இப்போ ஓப்பனிங் சீன்ல இந்து அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. நம்ம இந்து ஒரு ஏர் ஹோஸ்டஸா இருப்பாங்க. ராகுல் அப்படின்ற மாதிரி ஒரு பையனை ரொம்ப நாளாவே சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க. என்னதான் நம்ம இந்து அந்த ராகுல் பையனை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணாலும் ராகுல் என்னவோ இந்து பாக்கிறதுக்கு அழகா இருக்கா, அதுக்காக தாங்க லவ் பண்ணுவாரு. இத லவ்னு சொல்ல முடியாது, வேற எதுனா தான் சொல்லணும். எப்படின்னா இந்த இந்து பொண்ணை அடைஞ்சிடணும், அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்துடணும்னு சொல்லி இப்ப கூட ஒரு ஆட்டோல உட்காந்து ராத்திரி எங்க வீட்டுல யாரும் இல்ல, நீ கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரியும் கூப்பிடுறாரு. ஆனா இந்துவோ, நீ எப்ப எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா கிட்ட பேச போற, நீ முதல்ல எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பேசு, கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணு, அதுக்கப்புறம் நீ என்ன ஆசைப்படுறியோ அப்படி இருக்கலான்ற மாதிரி சொல்ல, நீ ராத்திரி மட்டும் வீட்டுக்கு வா, நாளைக்கே வந்து உங்க அப்பா கிட்ட பேசுறன்ற மாதிரி அந்த ராகுலும் சொல்லிட்டு தன்னோட வீட்டு சாவியும் நம்ம இந்து கிட்ட கொடுத்துட்டு அவர் அங்க இருந்து போறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு வர அந்த ஆட்டோக்காரருமே நம்ம இந்து கிட்ட, மேடம் நீங்க நேர்கொண்ட பார்வை பார்த்திருக்கீங்க தானே, நம்ம ஏகே சார் என்ன சொல்லிருக்காரு, நோ மீன்ஸ் நோ, நீங்களே பார்த்து முடிவெடுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம இந்துவோ கொஞ்சம் யோசிச்சுட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நோன்னு சொல்றாங்க. நம்ம இந்து சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி நிறைய நோக்கள் சொல்லிருப்பாங்க. அதான் சொன்னனே, அழகா இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க பின்னாடி அத்தனை பேர் சுத்திருப்பாங்க. இப்படி ஒரு வேலையில அந்த மும்பைக்கு சமர்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இறங்குற மாதிரியும், நம்ம ஹீரோ ஒரு பாகிஸ்தான் காரருங்க, அப்படி ஊரை சுத்தி பாக்குறதுக்கு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காருன்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடியோ ஒரு மர்மம் இருக்குங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு நள்ளிரவா காமிக்கிறாங்க. ஒரு பிளாக் கலர் காரையும் காமிக்கிறாங்க. அந்த கார்ல 2 பேர் வேகமா போற மாதிரியும், செக் போஸ்ட்ல இருக்கிற போலீஸ்காரங்களும் அந்த காரை மடக்க வர மாதிரியும், ஆனா செக் போஸ்ட்ல நிக்காமே அந்த கார் தாண்டுதுங்க. பின்னாடி இன்னொரு செக் போஸ்ட் இருக்கு போல, அங்க இருக்கிற 3 போலீஸ்காரங்களையும் அந்த காரை எப்படியோ நிப்பாட்டுறாங்க. இப்ப காருக்குள்ள அப்துல் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவரை அரெஸ்ட் பண்ணலான்னு வந்தா, ஆனா அவரோ ஒரு கன்னை காமிச்சிட்டு அந்த பிளாக் கலர் காரை எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அந்த கார் ஒரு இடத்துல வந்து நிக்குதுங்க. அந்த காருக்குள்ள யாரும் இல்ல, போலீஸும் அந்த காரை சரவுண்ட் பண்றாங்க. அங்கதான் ஒரு இன்ஸ்பெக்டரும் ஒரு எஸ்ஐயும் வராங்க. அப்பதாங்க அந்த இடத்துல ஒரு ரூம்ல நிறைய வெடிகுண்டுகள், துப்பாக்கி எல்லாம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ அப்பதான் இந்த 2 போலீஸ்காரங்களுக்கும் தெரியுது அந்த கார்ல வந்த 2 பேரும் பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவி வந்த தீவிரவாதிகள்னு சொல்லி. இப்ப இந்த நியூஸ் பயங்கரமா இந்தியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. மும்பையை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்ற மாதிரியும் நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இதை எல்லாமே ஹீரோயினுடைய அப்பா அம்மாலாம் அவங்க வீட்டுல இருந்து கேக்குறாங்க. இது நம்ம ஹீரோயின் இந்துவோட குடும்பம். இந்துக்கு ஒரு தம்பி இருப்பான், செம்மையா படிப்பான், அப்பா அம்மா கொஞ்சம் பயபக்தி உள்ளவங்க. இப்ப நம்ம இந்துவும் அவங்களோட ரூம்ல திவ்யான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க கூடயும் பேசிக்கிட்டு இருக்க, காலையில தான் லவ் பண்ற ராகுல் ராத்திரி என்ன வீட்டுக்கு கூப்பிட்டாண்டி, என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியலன்ற மாதிரியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு திவ்யா இருக்காங்கல்ல, அவங்களுமே இதுல முடிவெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு, நீ லவ் பண்ற பையன் தானே, அவன் உன்னை கூப்பிடுறானா எஸ் சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி மைண்ட மாத்த, இன்னைக்கு உலகம் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு, எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது, உனக்கு அந்த ஆசை இருக்குதானே, சின்சியரா லவ் பண்றன்னு சொல்ற, உண்மையாலேயே உன்னோட பாய் ஃப்ரெண்ட நீ நம்பினா அவன் வீட்டு சாவி தான் கொடுத்துருக்கான்ல, சோ அவனோட வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரியே அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்க நண்பியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ராத்திரி அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஆன ராகுல தெரியும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்படி சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ராகுலுடைய ரூமை திறக்க, ஆனா அந்த ராகுலோ அங்க வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. நம்ம இந்து தான் ராகுல் கிட்ட ஆட்டோலயே நோ சொல்லிருப்பாங்கல்ல, அதனால ராகுல் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு போல. அட பாவி, லவ் பண்றன்ற ஒரு வார்த்தையில என்னை ஏமாத்திரியாடான்னு சொல்லி அங்கேயே நம்ம ஹீரோயின் மனசுடைஞ்சு போயிருப்பாங்க. சோ அங்கேயே நம்ம ராகுல முழுசா பிரேக்கப் பண்ணிட்டு ஒரு வெறுப்போட இப்போ ஒரு கல்யாணத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் கலந்துப்பாங்க. அது யாருடைய கல்யாணம் தெரியுமா, அவங்க பாய் ஃப்ரெண்டோட ஒரு பொண்ணு ஒன்னா இருந்திருப்பாங்கல்ல அவங்களோட கல்யாணங்க.
அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் ஏரியால இருக்கிற பொண்ணு தான். வேண்டா வெறுப்பா அந்த கல்யாணத்திலேயே வந்து அந்த பொண்ணுக்கு மொய் வச்சுட்டு அங்க சாப்பிடலான்னு போனா அங்க மகத் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் இருக்கான். சும்மா சட்டப்பட்டெல்லாம் கழட்டி விட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினுடைய தம்பி இருக்கான் பாத்தீங்களா, அவனை கூப்பிட்டு வச்சு எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அந்த ஏரியா பொண்ணு தானே நம்ம ஹீரோயின் வேற அழகா இருக்கிறதுனால இந்த மகத்துக்கு நம்ம ஹிந்து மேல ஒரு கண்ணு. மகத்துக்கு மட்டும்தான் கண்ணுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏரியால 3 அங்கிள்ஸ் இருப்பாருங்க. அந்த 3 பேருக்குமே கல்யாணம் ஆயிருக்கும். ஆனா அவங்களுக்கும் நம்ம இந்து மேல ஒரு கண்ணு. எப்ப பார்த்தாலும் இந்துவை கூப்பிட்டு ஜொல்லு வலிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க இத்தனை பெரிய நம்ம இந்து சமாளிச்சுட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு அங்க வேண்டா வெறுப்பா நிக்கிறப்பதான் அவங்க ஃப்ரெண்டு திவ்யாவை பாப்பாங்க. திவ்யா கிட்ட தான் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுல நடந்ததெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண அப்பதான் திவ்யா இன்னொரு ஐடியாவும் கொடுக்குறாங்க. அங்க ஒல்லியா ஒரு பையனை கூப்பிடுறாங்க. இவன் யாருன்னு நினைக்கிற? யாரு? என்னுடைய பாய் ஃப்ரெண்ட். இவன் உனக்கு பாய் ஃப்ரெண்டா? இதுல என்ன தப்பு இருக்கு? இவனை நான் ஒரு டேட்டிங் ஆப் மூலியமா தான் பார்த்தேன். ஆக்சுவலி எனக்கு கல்யாணத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, சும்மா லவ் பண்ணமா ஜாலியா சுத்தனமா. சோ இதுதான் என்னோட ஐடியா. அதே ஐடியால அவனும் இருக்கான்ற மாதிரி அந்த ஆப்ல போட்டு இருந்தது. சோ இப்போ ஒன்னா டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி உனக்கும் அந்த ஆப்பை நான் ஏத்தி கொடுக்குறேன். நீ லாங் டைம்ல ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருக்க தேவையில்ல, சும்மா ஷார்ட் டைமுக்கு ஒரு பையனை பாரு. நீ இன்னும் கன்னி பொண்ணா தானே இருக்க. சோ உனக்கு தோன்றதை பண்ணு அப்படின்ற மாதிரி சில ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோயின் இந்துவோட வீட்டுல அவங்க அம்மா அப்பா தம்பின்னு சொல்லி 3 பேருமே டெல்லிக்கு கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க வரத்துக்கு இப்ப 2 நாள் ஆகுங்க. இந்து வீட்டுல தனியா தான் இருக்கணும். முதல் நாள் தன்னோட ஃப்ரெண்டு திவ்யாவையும் வீட்டுக்கு கூப்பிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ ஒரு ஆப்பை பத்தி சொன்னல, ஆக்சுவலி அந்த ஆப் எனக்கு ஏத்தி கொடுக்குறியான்ற மாதிரி கேட்க, எதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம திவ்யாவும் கேட்க, ஆக்சுவலி எங்க வீட்டுல யாருமே இல்ல, நீ சொன்னல ஒரே நாள்ல ஒரு பையனை பார்க்கலாம், டேட் பண்ணலாம், அப்படி பிடிச்சிருந்தா ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி, அப்படி நாளைக்கு நைட்டு நான் ஒரு பையனை வீட்டுக்கு வர வைக்கிறேன், அப்படி அந்த பையன் கூட பேசி பார்த்துட்டு அவனை பிடிச்சிருந்தா அவன் கூட ஒன்னா இருக்கேன், என்ன சொல்றேன்ற மாதிரி கேட்க, அப்படி இந்த திவ்யாவும் இவங்களுக்கு அந்த ஆப் ஏத்தி கொடுக்குறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் சரியா தப்பான்னு தெரியாம அந்த முதல் நாள் யூஸ் பண்ணாம விட்டுறாங்க. இப்ப 2வது நாள் பகல்ல நம்ம ஹீரோயினும் திவ்யாவும் வெளியே போறப்போ அங்க நம்ம ஹீரோயின் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுங்க அந்த ராகுல், அவரு வேற ஒரு பொண்ணு கூட இப்ப பைக்ல போறத பாக்குறாங்க. அதை பார்த்து அவங்க இன்னும் வெறுப்பாகிறாங்க. அந்த இடத்துல தான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி அந்த ஆப்குள்ள வந்து கலர் கலரா ட்ரெஸ் போட்டு நிறைய போட்டோஸ் அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், இது ஷார்ட் டைம் ரிலேஷன்ஷிப் தான், அதுக்கேத்த மாதிரி பையன் வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் டிக் பண்றாங்க. கூட ஃப்ரெண்டு திவ்யாவுமே இந்த ஆப்ல சில கால் பாய்ஸும் இருப்பாங்க, நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அப்படிதான் சமர் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் கூட நம்ம ஹீரோயின் இந்து சாட்ல கனெக்ட் ஆகுறாங்க. திவ்யா கூடவே இருந்து எப்படி சாட் பண்ணணும், என்ன சாட் பண்ணணும்னு எல்லாம் சொல்லி கொடுக்க ஒரு கடத்துல அந்த பையன் ஒரு மியூசிஷியன் தெரியுது. இவங்களும் ஏரோஸ்டர்னு சொல்றாங்க. அந்த பையனும் நான் ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ரொம்ப நாளா ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்ல, இவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்னு இவங்க சொல்ல, அவன் மீட் பண்ணலாமான்னு கூப்பிட அவங்க உடனே அவங்க வீட்டு அட்ரஸ் அனுப்புறாங்க. ராத்திரி என்னோட வீட்டுக்கு வந்துருங்க, ஒரு பேக் மாட்டிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த சமரை நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இப்பதான் ஃப்ரெண்டு கிட்டையும் என்ன ஆப் இது 10 நிமிஷத்திலேயே கனெக்ட் ஆகி எவ்வளவு தொலைவு போக முடியுதுன்ற மாதிரியும் அங்க சிரிக்க, இப்பதான் அந்த சமர் யாருன்னு காமிக்கிறாங்க. பாகிஸ்தான்ல இருந்து ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ வந்திருப்பாருல, அவரு தாங்க அந்த சமர். இப்ப ஹீரோயின் கிட்ட நம்ம திவ்யா இருக்காங்கல்ல ஃப்ரெண்டு, அவங்களுமே ராத்திரி அந்த பையன் வீட்டுக்கு வரப்போ உன்னோட பிளான்ஸ் என்ன, வெறுமனே பேசிக்கிட்டு மட்டும் இருக்க போறியா, நீ எது பண்ணாலும் சேஃப்டியா இரு, ஏன்னா வரப்போற பையன் யாருன்னு தெரியாது அப்படின்ற ஒரு மெசேஜையும் சொல்றாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல ரெடியாகவும் செய்ய ஒரு கடத்துல ஃபார் சேஃப்டிக்கு இந்த டேபிளுக்கு கீழே கட்டில் பக்கத்துலன்னு சொல்லி சில இடத்துல கத்தியும் சொருவி வைக்கிறாங்க. ஒருவேளை வரப்போற பையனால எதனா ஆபத்து வந்ததுன்னா சேஃப்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி. இப்போ நைட் ஆகுதுங்க, காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. அப்படி மேக்கப்போட நம்ம ஹீரோயினும் வீட்டு வாசலுக்கு வந்து நிக்க அங்க நம்ம சமர் வந்து நிக்கிறாரு. இவங்க வீட்டு வாசல்ல நிறைய பேர் இருக்கிறதுனால இவங்களால நம்ம சமரை வேற வீட்டுக்குள்ள கூப்பிட முடியல. அதனாலதான் நம்ம சமரை ஒரு பேக் மாட்டிட்டு வர சொல்லிருப்பாங்க. எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், வீட்டுல குழா ரிப்பேரா இருக்கு, பிளம்பரை வர சொல்லுங்க, பிளம்பரை வர சொல்லுங்கன்ட்டு. இப்பதான் உங்க கம்பெனில ஆள் அனுப்புனாங்களா, வாங்க வந்து தொலைங்கன்னு சொல்லி இப்ப வீட்டுக்குள்ளேயே நேக்கா கூப்பிட்டுட்டு வெளியே அப்படி பேசினதுக்கு சாரி அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோவையும் உட்கார வச்சு ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்குமே அங்க வந்தவன தான் நம்ம ஹீரோயினோட வீட்டுல எல்லாரும் டெல்லிக்கு போயிருக்காங்க, வரதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும் அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிய வர இங்க நம்ம ஹீரோயினும் வந்திருக்கவருக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. நம்ம சமரும் எந்த ஊருன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க அவரும் ஹைதராபாத்னு சொல்ல, நானும் நிறைய வாட்டி ஹைதராபாத் வந்திருக்கேன், பிரியாணி ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்ண, நம்ம ஏன் ராத்திரி பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இப்ப நம்ம சமரே ஒரு பிரியாணியும் ஆர்டர் போடுறாருங்க. ஜெகதீஷ் அப்படின்ற ஒரு டெலிவரி பாய் பிரியாணியை எடுத்துட்டு வரதாகவும் சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் எதனா படம் பார்க்கலாமான்னு கேட்க, ரோஜா படம் போடுங்க அப்படின்னு நம்ம சமரும் சொல்ல, அப்படி ரோஜா படம் ஓட அப்பதான் நம்ம சமர் லைட்டா நம்ம ஹீரோயினோட கைய தொடுறாரு. அப்படி இவங்க 2 பேரும் பக்கத்துல நெருங்கி வர அதுக்குள்ள நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட இருந்து போன் காலுங்க. என்ன குழந்தை, வீட்டுல பத்திரமா இருக்கியா, அங்க எல்லாம் சேஃப் தானே, வீட்டை பூட்டிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ண இப்ப திரும்பி நம்ம சமர் ஹீரோயின் பக்கத்துல நெருங்கி வர அப்ப நம்ம
ஹீரோயின் சமரை தடுத்து இது வரைக்கும் நான் யாரையுமே முத்தம் கொடுத்தது இல்ல, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சமரும் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் பதட்டமாகி கிச்சனுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு திவ்யாவுக்கு கால் பண்ணி அந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டான், அவனே என் கூட பேசிட்டான், எனக்கும் அந்த பையனை பிடிச்சிருக்கு, அந்த பையனுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, என்ன பண்றதுன்ற மாதிரி ஐடியா கேட்க அவங்க சில ஐடியாஸ் எல்லாம் சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினே நம்ம சமரை நெருங்கி வர மாதிரி காமிக்கிறாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க இல்ல அந்த ஆப்ல இருக்க சில பசங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், நீங்க அப்படிப்பட்ட பையன் தானேன்ற மாதிரி கேட்க நம்ம சமரும் அதை மறுக்கிறாரு. அப்ப சமருடைய பாக்கெட்ல இருந்து சில பொருட்கள் கீழே விழுதுங்க. என்ன இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் எல்லாத்தையும் எடுத்து சமர் கிட்ட கொடுக்க அப்பா அவரோட பாஸ்போர்ட்டை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அதுல நம்ம சமர் ஒரு பாகிஸ்தானின்ற மாதிரி போட்டிருக்குங்க. ஏங்க என்னங்க பாகிஸ்தானின்னு போட்டிருக்கு, ஹைதராபாத்னு சொன்னீங்க, ஆமா பாகிஸ்தான்ல ஹைதராபாத் இருக்குதானே, அததான் சொன்னன்ற மாதிரி சமர் சொல்றாரு. எது பாகிஸ்தான்ல இருக்க ஹைதராபாத்தா, எங்க நான் இந்தியா பொண்ணுங்க, நீங்க என்னங்க பாகிஸ்தான்ல இருந்து என் வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிறீங்கன்னு சொல்லி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துலயே அவங்களோட எல்லா விஷயமும் கலையுது. இப்ப நேரா பாத்ரூம்குள்ள போயிட்டு தன்னோட ஃப்ரெண்டு திவ்யாக்கும் கால் பண்ணி அந்த பையன் பாகிஸ்தான் பையன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல அப்பதான் அவங்க ஃப்ரெண்டு திவ்யாவும் ஷாக் ஆகி காலையில தான் நியூஸ்ல 2 பாகிஸ்தான் தீவிரவாதிங்க இந்தியாக்குள்ள ஊடுருவி இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க, ஒருவேளை அந்த பையன் ஏன் அப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல இதுல நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் எப்படின்னா நம்ம ஹீரோவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்க அதுக்கு முன்னாடி ஒருத்தனை மட்டும் நம்ம பழி வாங்கிட்டு வெளியே அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரியும் அங்க ஒரு பிளான போடுறாங்க. ஆக்சுவலா இவங்க வீட்டுக்கு நம்ம ஹீரோவை வர சொன்னதே ஒன்னா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு தன்னோட பழைய பாய் ஃப்ரெண்ட் அங்க வர வச்சு நீ என்ன ஏமாத்தின மாதிரி நானும் உன்னை ஏமாத்து வேண்டான்னு காமிக்கிறதுக்கு தாங்க. அப்படி அங்க பழைய பாய் ஃப்ரெண்டுக்கும் கால் பண்றாங்க. எங்க வீட்டுல யாரும் இல்ல, நீ பண்ணதெல்லாம் நான் மறந்துட்டேன், முடிஞ்ச எங்க வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரியும் கூப்பிட்ட. இப்போ அவனும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க. அப்படி அவன் வீட்டுக்கு வரப்போ அங்க உள்ள இருக்கிற நம்ம சமர் கூட நம்ம ஹீரோயின் ஒன்னா இருக்கிற மாதிரி நடிக்க தாங்க செய்யறாங்க. அதை பாக்குற அவங்க பாய் ஃப்ரெண்டும் மனசுடைஞ்சு போறாரு. இப்படி தாண்டா நான் உன் வீட்டுக்கு வரப்போவும் எனக்கு இருந்ததுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அங்க பழிவாங்க. இதுல அவமானப்பட்டு அவங்க பழைய பாய் ஃப்ரெண்டும் அந்த இடத்துல இருந்து போறாரு. இப்ப அங்க சமர் கிட்ட அவ்வளவுதாங்க, இதுக்கு தாங்க நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன், மத்தபடி ஒன்னும் இல்லைங்க அப்படின்னு இப்ப ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்குங்க, ஆர்டர் பண்ண பிரியாணியை சாப்பிட்டுட்டு நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம சமரும் ரொம்ப காய்ச்சல் அடிக்குதான்னு சொல்லி தொட்டு பார்க்கலான்னு வராருங்க. டேய் பாகிஸ்தானி என்ன தொட்டு பார்க்காத, நீ தீவிரவாதி தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்திடுறாங்க. எது தீவிரவாதியா, என்னமா சொல்றீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்க ஆமா டிவில ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, என் ஃப்ரெண்டும் சொல்லிட்டா நீ ஒரு தீவிரவாதி தான், இங்க இருந்து வெளியே போடான்னு சொல்றலன்ற மாதிரி பயங்கரமா அவமானப்படுத்த இதுல நம்ம சமர் பயங்கரமா கோவப்படுறாரு. ஏதோ ஒரு ஆப்ல ஒரு பொண்ணு பார்த்தேன், அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லி தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், நீங்க என்ன தீவிரவாதின்னு சொல்றீங்க, இதுதான் உங்க இந்தியா கலாச்சாரமா அப்படின்ற மாதிரி அவரு பயங்கரமா கத்த. ஆமா இங்க இருந்து வெளியே போன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து நம்ம சமரை வெளியே அனுப்பலாம்னு சொல்லி கதவை திறக்கிறாங்க. ஆனா ராத்திரி அவங்க கோயில்ல திருவிழா போல இருக்கு, ஏரியால இருக்க யாருமே தூங்காம அங்கிள்ஸ் எல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்ப சமரை வீட்டுக்குள்ளேயோ அனுப்பிட்டு இப்ப சமர்கிட்டயும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போங்க, வெளியே நிறைய ஆளுங்க இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. என்னங்க என்ன தீவிரவாதின்னு சொல்றீங்க, வீட்டுல இருன்னு சொல்றீங்க, என்னதாங்க நினைக்கிறீங்கன்ற மாதிரி அவர் பயங்கரமா டென்ஷன் ஆக அப்படியே இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அந்த ஓப்பனிங் சீன்ல ஒருத்தர் கார் ஓட்டிட்டு வந்திருப்பார்ல, அவர் இப்ப எங்க பதுங்கி இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அப்படி அந்த இடத்துக்கு வந்து அந்த கார் ஓட்டிட்டு வந்த அந்த அப்துல் அப்படின்ற ஒரு தீவிரவாதியும் இந்த போலீஸ்காரங்க சுட்டு பிடிக்கிறாங்க. அந்த அப்துல் கூட ரெண்டாவதா இன்னொரு டபர் இருந்திருப்பாரு பாத்தீங்களா, அவரு எங்கன்னு விசாரிக்கிறப்போ அந்த அப்துல் வாயையே திறக்க மாட்டாருங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினோட வீட்டை காமிக்க ஹீரோயின் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இப்பதான்டா எனக்கு ஞாபகம் வருது, நீ எதுக்கு ரோஜா படம் போட சொன்னன்ட்டு, காஷ்மீர் தானே உங்களுக்கு வேணும், அதுக்கு தானே இப்ப வந்திருக்கீங்கன்ற மாதிரி திரும்பி அங்க தப்பா பேச ஐயோ நான் இங்க வந்ததே புதுசா இந்தியால இருக்க மக்களை பார்க்கணும், மீட் பண்ணணும், அவங்க கூட பழகணும்னு சொல்லிதான், நான் ஒன்னும் தீவிரவாதி இல்லன்ற மாதிரி திரும்பி நம்ம ஹீரோ அந்த இடத்துல சொல்றாரு. சரி எனக்கு பாத்ரூம் வருது, பாத்ரூம் யூஸ் பண்ணலாமான்ற மாதிரி ஹீரோ கேட்க அதெல்லாம் போக கூடாது, பாத்ரூமுக்குள்ள போயிட்டு உள்ள வச்சிருக்க துப்பாக்கிய எடுத்து என்ன மிரட்டுவ, பாத்ரூம் போக கூடாதுன்னு சொல்ல இப்ப அவங்க காலிங் பெல் சவுண்ட் கேக்குதுங்க. ஐயோ யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுல ஒரு பழைய ரூம் இருக்கும், அந்த ரூமுக்குள்ளேயே நம்ம சமரை போட்டு அடைச்சிடுறாங்க. இப்ப வெளியே வந்து பார்த்தா அவங்க ஏரியால மகத்துன்னு ஒரு பையன் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து நிக்கிறான். நீ வீட்டுல தனியா இருப்ப அப்படின்னு உன் தம்பி சொன்னான், அதான் நீ சேஃபா இருக்கியா எல்லாரும் பாக்கிறதுக்கு இங்க வந்தேன், தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் வீட்டுக்குள்ளேயே நுழைய செஞ்சிடறான். ஆல்ரெடி உள்ள இந்த பாகிஸ்தான்காரர் வேற இருக்காரு, இப்ப இந்த மகத்து வேற வீட்டுக்குள்ள வந்து உக்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் மாட்டிப்பாங்களா, என்னடா பண்றதுன்னு சொல்லி திரு திருன்னு
முழிக்க ஒரு கடத்துல அந்த மகத்துடைய அம்மா அந்த பக்கமா வராங்க. அப்படி அங்க வந்த மகத்தோட அம்மா கிட்டயும் மகத்தை கோர்த்து விட்டுட்டு, உங்க பையன் கொஞ்ச நாளாவே என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். ராத்திரி கோயில் பூஜையை விட்டுட்டு என் வீட்டுக்கு வந்து என்னை இம்சை பண்றான். அன்னைக்கு கல்யாணத்துலயும் அதுதான் பண்ணான்ற மாதிரி கோர்த்து விட அவங்க அம்மாவும் இப்ப மகத்தை தலையிலேயே அடிச்சு கூட்டிட்டு போறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு அந்த பழைய ரூமுக்கு நம்ம ஹீரோயினும் வர, அந்த சமர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அங்க இருக்கிற ஒரு ஜன்னல் வழியா தப்பிக்கலான்னு பாக்குறாரு. உடனே நம்ம ஹீரோயின் ஒரு கத்திய காமிச்சு அங்க இருக்கிற ஒரு பெட்லயும் உட்கார வைக்கிறாங்க. என்னடா தப்பிக்க பாக்குற? அப்போ உண்மையாலேயே நான் நினைச்ச மாதிரி நீ தீவிரவாதி தான் போல இருக்கே, இருடா போலீஸுக்கு கால் பண்றன்ற மாதிரி ஹீரோயின் மிரட்ட, அப்ப அந்த இடத்துல திடீர்னு காலிங் பெல் சவுண்ட் கேக்குதுங்க. வீட்டு வாசல்ல ஒரு டெலிவரி பாய் வந்து நிக்கிறாரு. அப்படி அந்த டெலிவரி பாயும் உள்ள கூப்பிட்டு, ரொம்ப நேரமா நம்ம ஹீரோ பாத்ரூம் போக முடியாம தவிப்பார்ல, இவன் வேணா பாத்ரூம் வந்து நிக்கட்டும், என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லன்னு சொல்லிட்டு இப்ப பாத்ரூமும் போயிட்டு இப்ப அங்க கதவு வேற திறந்திருக்கோம்ல, எப்படியோ அந்த கதவு வழியா நம்ம ஹீரோ சமர் அந்த வீட்டை விட்டும் வெளியே தப்பிக்க செய்யறாரு. நம்ம ஹீரோயின் அங்க வந்து அந்த டெலிவரி பாய் கிட்ட அந்த சமர் எங்கன்ற மாதிரி கேட்க, அவன் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டான்ற மாதிரி அந்த டெலிவரி பாய் சொல்ல, அவனை எதுக்கு ஓட விட்டீங்க, அவன் யாரு தெரியுமா, பாகிஸ்தான் தீவிரவாதின்ற மாதிரி சொல்ல, அங்க வந்து டெலிவரி பாய்க்கும் ஒரு மாதிரி பீதி ஆகுது. இங்க நம்ம சமர் எப்படியோ அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு ஓடி வந்து ஒரு இடத்துல தடிக்க விடுற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க ஒரு ஜீப் நிக்குதுங்க. ஜீப்புக்கு கீழே ஒரு டெலிவரி பாய் இறந்து போன மாதிரி அங்க கிடக்குறாரு. யாருன்னு பார்த்தா ஜெகதீஷ் அப்படின்ற மாதிரி ஒரு பேரு போட்டிருக்கு. இவர் ஃபுட் ஆர்டர் பண்றப்போ இந்த ஜெகதீஷ் தாங்க எடுத்துட்டு வரதா சொல்லிருப்பாரு. அதை வச்சு பார்க்கும் போதோ இப்ப நம்ம வீட்டுக்கு வந்தது ஜெகதீஷ் அப்படின்ற ஒரு பேர்ல வேற ஒரு தீவிரவாதி வந்திருக்கான். அப்போ உண்மையாலே அவன் தாண்டா ஒரிஜினல். அதை விட்டுட்டு அந்த பொண்ணு என்ன வெளியே தள்ளிட்டு அவனை வீட்டுக்குள்ள சேஃப்டியா வச்சிருக்காளேன்னு சொல்லி இவர் பதறி போறாரு. இப்போ எப்படின்னா நம்ம ஹீரோயினை காப்பாத்தணும்னு நம்ம பாகிஸ்தான்காரர் நினைக்கிறாரு. அப்படி பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ்காரர் கிட்டையும் வேகமா வந்து இன்ஃபார்ம் பண்ண, ஆனா அந்த போலீஸ்காரரும் சரக்கு அடிச்சிட்டு மட்டையாய் கிடக்க, இங்க இன்னொரு பக்கம் இந்த போலீஸ்காரங்க இந்த அப்துல் அப்படின்ற ஒரு தீவிரவாதியை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களும் அந்த அப்துல் ஒரு உண்மையை சொல்றதை வச்சு அந்த ரெண்டாவது தீவிரவாதி எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி வரையறாங்க. அது அப்படியே நம்ம ஹீரோயினோட வீட்டுல இருக்கிற அந்த டெலிவரி பாயோட மூஞ்சி வருதுங்க. இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு திரும்பி நம்ம ஹீரோயினோட வீட்டு கதவை வந்து தட்டுறாரு. ஹீரோயின் டெலிவரி பாய் ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள இருக்க, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொல்லி ஹீரோவும் வீட்டுக்குள்ள நுழையலான்னு பாக்குறாரு. ஆனா ஹீரோயின், நீ ஒரு தீவிரவாதி, உன்னை விட முடியாதுன்னு சொல்லிட்டு கதவை மூடலான்னு பார்க்க எப்படியோ உள்ள போராடி வராருங்க. இப்போ ஹீரோ உள்ள வந்து, நான் தீவிரவாதி இல்ல, இவன் தான் பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதி அப்படின்னு அங்க இருக்கிற டெலிவரி பாய கை காமிக்க, அந்த டெலிவரி பாய் இவன் பொய் சொல்றான், இவன் தான் தீவிரவாதின்ற மாதிரி இவரை கை காமிக்க, ஆனா ஹீரோயின், இந்த டெலிவரி பாய் ஒரு இந்தியாக்காரன் பொய் சொல்ல மாட்டான், நீ தான் பாகிஸ்தான்ல இருந்து வந்தவன், நான் உன் பாஸ்போர்ட்டையும் பார்த்துட்டேன்னு சொல்லி அந்த டெலிவரி பாய் பக்கம் வந்து நிக்கிறாங்க. அப்படி டெலிவரி பாயோட சேர்ந்துகிட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு கட்டையை எடுத்து நம்ம ஹீரோ மண்டையிலேயே அடிக்கிறாங்க. அப்படி ஒரு வேலையில தான் அந்த டெலிவரி பாய் ரெஸ்ட் ரூம் போயிருக்க, அங்க டிவியும் ஆன் ஆகுதுங்க. அந்த டிவியில போலீஸ்காரங்க அந்த ரெண்டாவது தீவிரவாதியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி அந்த தீவிரவாதியோட போட்டோ அங்கிட்டு வர, அப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது அந்த டெலிவரி பாய் தான் தீவிரவாதின்னு சொல்லி. அது அங்க வந்து அந்த டெலிவரி பாயும் பாத்துறான். இப்ப அவனோட முகமே மாறுது. ஓ, கண்டுபிடிச்சிட்டியான்னு சொல்லி இப்ப அவன் பாக்கெட்ல இருக்கிற ஒரு கன் எடுத்து ஹீரோயின் முன்னாடி வைக்கிறான். இவங்களுக்கும் அங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்னும் புரியலைங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு இந்த ஆப் மூலமா நம்ம ஹீரோவை கூப்பிட்டப்போ, ஒருவேளை ஆபத்து வந்துச்சுன்னா சேஃப்டியா இருக்கணும்னு சில கத்திகள் எல்லாம் ட்ராப் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அப்படி அங்க ஒரு கத்தியை எடுத்து அவரோட கையை கீறிட்டு அங்க இருக்கிற எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் இந்த போலீஸ்காரங்களுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுங்க. நம்ம ஹீரோ அந்த போதையில இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பார்ல, அவரு போதையில இருந்தாலும் அவரோட வாக்கி டாக்கி ஆன்ல இருக்கும். அப்படி அவர் பண்ண கம்ப்ளைண்ட் இங்க உண்மையான தீவிரவாதிகளை பிடிச்ச போலீஸுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால இப்போ நம்ம ஹீரோ சொன்ன அந்த ஏரியாவை நோக்கி அவங்க வராங்க. இப்படி ஒரு கடத்துல அந்த டெலிவரி பாய் நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளலான்னு சொல்லி ஒரு கன்னை எடுத்துக்கிட்டு ஓட, எப்படியோ அங்க மயங்கி கிடக்கிற நம்ம சமரம் எழுந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்த செய்யறாரு. ஆனாலும் கன்னு அந்த டெலிவரி பாய் கிட்ட இருக்கிறதுனால போடலான்னு வராரு. அதுக்குள்ள நல்ல வேலை அந்த போலீஸ்காரங்க வந்து அங்க அந்த டெலிவரி பாய போட்டு தள்ள, அப்பதாங்க நிம்மதி பெருமூச்சே வருது. இப்ப ஹீரோயின் கிட்டயும் கூட இருக்கிற அந்த சமர் யாரு, உன்னோட பாஸ்போர்ட்டை காமின்ற மாதிரி போலீஸ்காரங்க கேட்க, அவரும் பாகிஸ்தானின்னு சொன்ன உடனே இவனும் அவங்கள ஒருத்தனா அப்படின்ற மாதிரி சந்தேகம் வருது. ஆனா அங்கதான் நம்ம ஹீரோயின் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தன் இந்த நாட்டுக்காரன் இந்த மதத்துக்காரன் அப்படின்னு சொல்லியே ஒருத்தனை நம்ம பிரிச்சு பாத்துடுறோம். இவன் பாகிஸ்தானி தான் சார், ஆனா இவன் கெட்டவன் இல்ல, இவன் தான் என்ன காப்பாத்தினவன். இங்க இந்தியர்கள்லயே சில கெட்டவங்க இருக்காங்க, பாகிஸ்தானிலேயே சில கெட்டவர்கள் இருக்காங்க. சோ ஒரு மனுஷன் தான் இங்க கெட்டவனா இருக்காங்களே தவிர நாடு இங்க கெட்ட நாடா இருந்ததில்ல. அப்படி இந்த சமர் ரொம்ப நல்லவரு. அப்படி நானும் சமரும் ஒரு ஆப் மூலமா டேட் பண்றதுக்கு
தான் இந்த சமரை நான் இங்க வர வச்சேன்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோயின் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லி இப்ப அங்க சுடப்பட்ட அந்த டெலிவரி பாய போலீஸ்காரங்களும் தூக்கிட்டு போற மாதிரியும் இப்போ ஒரு வழியா அந்த டிராப்ல இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. அட்லாஸ்ட் அப்படி இந்திய பெண் பாகிஸ்தானி பையனை காதலிச்சு இப்போ திருமணமே பண்ணிக்க போறாங்கன்ற மாதிரியும் இந்த கதை முடியுதுங்க. சோ இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. திரும்பி சொல்றேன், இது பெரியவங்களுக்கான படம். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.